மனைவியும் தங்களுடைய குறையை பேசக்கூடிய நேரம் இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு நீங்கள் போக வேண்டும்? இரவு 12 மணிக்கு மேல் தான் நீங்கள் நகர சோதனை போக வேண்டும். அண்ணன் நல்ல வேலை சொல்றாரு. 12 மணிக்கு மேல போ. திருவண்ணம் முடிச்சு அடிக்கிறீங்க. நல்லதெல்லாம் சொல்லி சொல்றீங்க தம்பிமார்களா? 12 மணிக்கு மேல போகணும். இரவு 12 மணிக்கு மேல் ஏன் நகரவலம் போக வேண்டும் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? அதாவது ஒரு கணவனும் மனைவியும் பேசக்கூடிய நேரம் இரவு நேரமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உறங்கிய பிறகு தூங்கிய பிறகுதான் தன்னுடைய கஷ்டத்தையும் குறையையும் பேசுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய இயலாமையும் வறுமையும் கஷ்டமும் துன்பமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் அந்த குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மையோடு வளரும். அப்படி வளர்ந்தால் அந்த குழந்தைகள் சந்தோஷமாக வாழாது இல்லையா? அதனால்தான் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் தூங்கிய பிறகு ஒரு கணவனும் மனைவியும் அவருடைய கஷ்டத்தை பேசுவார்கள். அப்படி அந்த இரவு 12 மணிக்கு மேல நீங்கள் செல்வதாக இருந்தாலும் தம்பிமார்களா, சுய உருவத்தோடு நீங்கள் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் தர்முடைய தம்பியர் என்று உலகிற்கே தெரியுமே. அப்படி தெரிந்தால் அவர்களை குறைய பேச மாட்டார்கள். அதனால் மாறு வேடம் தரித்துதான் போக வேண்டும். அப்படி மாறுவிடம் தரித்து 4 பேர்கள் 4 திசைகளாக சென்று மக்களுடைய குறையை அறிந்து வந்து என்னிடம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவருடைய குறையை நான் தீர்க்க முடியும். சீக்கிரமாக தாமதம் இல்லாமல் 4 பேர்கள் திசைகளாக சென்று சோதனை அரண்மனையில் அமர்ந்திருக்கிறோம். வேலைக்கு போக வேண்டும். விட்டு 6 இடத்துல சென்று 4 திசைகளை சென்று திசைகளோ 4 திசைக்கும் ஒரு திசையால் சென்று மக்களோட குறை என்ன சொல்கிறாரோ தர்மம் செய்ய ஆட்சி நல்லா இருக்கிறதா இல்லையா என்று அண்ணனிடம் சொல்லலையா? மக்கள் குறையை நாம் தீர்க்க வேண்டும். ஆமா ஐயா, இந்த கனல பார்த்த உடனே இப்படி தள்ளாட வயது தள்ளாடி தள்ளாடி அந்த குதிரையை பிடித்து நடந்து வரீங்க. இந்த வெண்மை நிறைந்த பொருவி அழகான வெண்மையான பொருவியை மேல் ஏறி நீங்கள் சவாரி செய்ய கிடையாது. ஐயா, இந்த பொருவியை படித்துக் கொண்டு நடப்பாதையாக நடந்து வருகிறீங்களே. ஐயா, ஏன் அப்படி நடந்து வரது கேட்கிறீங்களா? சாமி பாட்டு குதிரை மேல வந்தா சொல்லக்கூடிய குதிரையை எனக்கு கொடுத்ததானா இந்த உரையாடுது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எப்படி இருக்கிறது? அப்படி இருந்தாலும் அது குதிரை தொடாதையா சாமி வச்சுக்கூடாது. அது வச்சுக்கூடாது. நீ பிடிச்சுங்க. நான் குதிரைக்காரன் நான் பிடிக்குவேன். தொட்டு மிகவும் பிடித்திருக்கிறது. எனக்கு இதை கொடுத்தது உண்டானால் உனக்கு எவ்வளவு பொன் பொருளும் நீ வாழும் வரை உனக்கு எவ்வளவு பொன் பொருள் வேணும் கொண்டு வந்து தருகிறேன். இந்த வழியை கொடுத்து விடுங்கள் ஐயா. இந்த புறவையாகப்பட்டு உங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சாமி நீங்க யாருன்னு தெரியல எனக்கு. யாருன்னு சொன்னாதான் குடிப்பியா? இந்த அவனை சொல்லக்கூடிய அமைத்தார் நாட்டு போற்றக்கூடிய ஒரு பேர் அரசனாக தம்பியாக விளங்கக்கூடிய 16 சிங்கமலம் கொண்ட வேமடா சாமி அது நீங்க தானா?
இல்ல சாமி, கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த பறவை வேணும்னா ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி என்னிடத்தில் இப்படியா செத்து போயிற மாதிரி இருக்கிற என்னென்ன கேள்வியா? நான் யாருன்ற உனக்கு தெரியாது சாமி. எப்பேற்பட்டவன் எந்த நான் எப்பேற்பட்டவன் தெரியாமல் என்னென்ன கேள்வி கேட்கிறேன். ஆமா. 18 குரோன் சாணி மடித்தவன் பலவாயிர பீமச்சேனன். சாமி இருக்கட்டும். சரி, நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி என்றால், என்ன தள்ளி போதையா? அதனால நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி என்றால், கரவட்டிய 4 கிணறு. எப்படி? கரவட்டிய 4 கிணறு, மத்தியில் ஒரு கிணறு, மத்தியில் இருக்கக்கூடிய கிணறு 4 கரைவட்டி இருக்கக்கூடிய கிணற்றுக்கு தண்ணீர் என்றால் மத்தியில் இருக்கக்கூடிய கிணறு தண்ணீர் கொடுக்கும். அந்த 4 கிணத்தில் தண்ணீர் இருந்து நடுவில் இருக்கக்கூடிய கிணத்திற்கு தண்ணீர் இல்லைன்னா தண்ணீர் அது 4 கிணறு தண்ணீர் கொடுக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி கரைவட்டி 5 கிணறு, மத்தியில் ஒரு கிணறு. அப்படி அந்த மத்தியில் இருக்கக்கூடிய கிணத்து ஜலமான தண்ணீர் இருந்தால் சுத்தியும் இருக்கக்கூடிய 4 கிணத்துக்கும் தண்ணீர் கொடுக்கும். அப்படி அந்த மத்தியில இருக்கக்கூடிய கிணத்தில் தண்ணீர் இல்லாவிட்டால் சுத்தம் இருக்கக்கூடிய 4 கிணத்தில் தண்ணீர் இருந்தால் அந்த மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கு 4 கிணறு தண்ணி கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? இது எனக்கு தெரியாதா? தெரியலையே. அந்த என்னன்னு சொல்லுங்க. தெரியாதுன்னா தெரியாது. எனக்கு அனுபவம் போய் உட்கார போங்க. மட்ட போட்டு ஐயா, கை கம்பு தரானே. யாரையா சாமி நீனு? உங்கள் பேரை வச்சிருந்தா? ஆமா. அப்படியா? ஆமா. வெளியிலே தேர்ச்சி பெற்றவன். அப்படி ஆடலகு படைத்தவன் அர்ஜுனன். அப்படியா? சரி சாமி, நீங்கள் தான் அதிவீரன் என்று பெயர் பெற்றவனா? சாமி கும்பிடுறேன். தள்ளாட வயதுல இந்த நிலை குறைவே ஏறி உட்கார்ந்து சவாரி செய்ய மாட்டாத ஓட்டுன்னு வருகிற என்னையா காரணம்? சாமி, வயதான காலத்துல எனக்கு இந்த கவருக்கு என்ன சாமி பண்றது? எனக்கு வயசாகி போச்சு. நான் போய் அங்க போய் பில்லு கொண்டு வந்து போறேன் கோவிலுக்கு. அப்படியா? அதனால சாமி இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு இந்த குதிரை கொடுத்தா ஏறி சவாரி செய்யலாம் ஆசை. அப்படியா? இங்க வந்து எனக்கு இருக்கிறதா இல்ல பிரிய கொடுக்குறது? ஐயா, நீங்க நினைக்கும்படியாக இந்த காசு பணத்துக்கோள் ஒப்புவதற்கோ இது தரக்கூடிய குதிரை கிடையாது. இந்த குதிரையோட தர வேண்டும் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு தகுந்தவாறு பதில் உரைத்தால் இந்த புறவி வெண்புறவி உனக்கு பரிசாக தரணும். அப்படியா? என்ன கேள்வி கேட்கறீங்க? நான் இந்த வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்படி வரும்போது ஒரு கிணற்றிலே ஒரு இரும்பு ஒரு குண்டாகப்பட்டது. ஒரு இரும்பின் வழியாக ஒரு துரும்பின் வழியாக பெருத்த ஒரு குண்டை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது கீழவும் விழாமல் மேலவும் இல்லாமல் ஒரு துரும்பின் வழியாக பெருத்த குண்டு தொங்கி இருக்குது சாமி கிணத்துல. அதை பார்த்து நானே. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன், இவங்க என்ன கேட்கறாங்க? இதுக்கு நான் சொல்லணும், பதில் சொல்லணும். அதனால என்ன பதில் இருக்கு? அப்படியா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்களுக்கு கூட தெரியாதா இது? என்ன யார் சொல்லு சாமி? சாமி, அதனால நீ இனியும் எனக்கு கடுமை. ஐயா பெரியவரே, ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறது? என்ன காரணம்? வயதான காலம் சாமி. அப்படி இருந்தாலும் இப்படி வந்திருக்கிறீங்களே நீங்க அறையா? பார்ப்பதற்கு இந்த குதிரை அழகா அப்படி இருந்தாலும் குதிரை இவ்வளவு அழகாக இருக்கிறது. குதிரை மீது ஏறி சவாரி செய்யாமல் ஏன் அதை நடப்படுத்திக் கொண்டு நீங்கள் நடந்து கொண்டு செல்கிறீர்கள்? நிறைய பஞ்சம் வந்துருச்சு நம்ம நாட்டுல. பில்லு இல்ல, இந்த குதிரைக்கு நான் பில்லு போட்டு சமாளிக்க முடியல. அதனால இந்த குதிரை மீது ஏறி அமர்ந்தனவா இந்த குதிரை கேளுக்கு என்ன பண்றது? அதனால இப்ப நடந்து பூஜை பிடிச்சிட்டு வரேன். அப்படியா? அதனால அப்படி இருந்தாலும் பேரு என்னுடைய பேர் தெரியாதா? தெரியல. எப்பேற்பட்ட குதிரையா இருந்தாலும் அந்த குதிரை மீது ஏறி பெண் குதிரை மீது ஏறி இல்லையா சவாரி செய்யக்கூடிய என்னுடைய பெயர் தான் நகுலராஜன். என்ன குதிரை போல
இந்த குதிரையை நான் குடி ஒதுக்கிறேன். சரி ஐயா நகரராஜரே, இந்த குறவையாகப்பட்டது உங்களுக்கு வேணும். அப்படி வேணும் என்றால் ஆமா. எங்களுடைய நாட்டுக்கு சென்று என்னுடைய அண்ணன் தர்மபுத்திர மகாராஜா இல்லையா? அண்ணன் பொருள் தேவையும் இல்ல காசு பணம் தேவையும். வணக்கம் நண்பர்களே, தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.